ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2K கிட்ஸ் ஆகட்டும் அல்லது இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் ஆகட்டும், டீ கடை அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற ஒரு விஷயமா மட்டும்தான் தெரியும். பட் 90s கிட்ஸ் ஆகட்டும், அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் ஆகட்டும், 90s கிட்ஸ்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஆகட்டும், குழந்தைகள்லேருந்து கிழவன் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும், ஒரு டீ கடை அப்படின்றது ஒரு ரொம்பவே ஹார்ட்லி டச்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் அந்த டீ கடை மாஸ்டருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இலசுகளுக்கும் உள்ள ஒரு சொந்தம் பந்தம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. நாம இப்போ வந்திருக்க இடம் சென்னையில் பல்லாவரம்ன்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை தான். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களாகவே இருக்கக்கூடிய இந்த கடை மாஸ்டர் ஆகட்டும் இந்த டீ கடையை காலி பண்ணிட்டு போக போகிறாங்க. ஸோ இப்படி காலி பண்ணிட்டு போகும்போது இந்த மாஸ்டருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் உள்ள ஒரு சொந்தம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பிரிய போகிறாங்க. அப்படின்றப்போ அது ரொம்பவே டச்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவருடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவர் இங்கே பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு ஒரு மெமரிஸை ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை அமையட்டும். வாங்க அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய ஒட்டுமொத்தமான இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? உங்களோட லைஃப்பில் இங்கே மறக்க முடியாத நிகழ்வுன்னு எதனா இருக்கா? நீங்கள் முதல்ல எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆகுதுங்க. 38 வருஷம் ஆகுது. அது 86, 86ல் வந்தேன். இந்த கடை வச்சேன். எல்லாம் நான் இந்த ஊரை பொறுத்தளவு எல்லாரும் என்ன நல்லவங்க தான். நான் என்னைக்கு சரி கொரோனா டைமில் கூட 8 மாதம் மூடிட்டு போனோம். மறுபடியும் திரும்பி வந்து கூட என் வியாபாரம் வந்துச்சு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாம் சககரணம் எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. எல்லாம் நல்லவங்க. யாரையும் குறை சொல்கிறதுல 1, 2 இருக்கும். இல்லை பரவாயில்ல, எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னே வந்தேன். அங்கே வந்து தான் எல்லாம் என் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பசங்கள்லாம் ஆயிடுச்சு, அவங்கள படிக்க வச்சேன். அவனுங்க எல்லாம் என் பெரிய பையன் வேல்ஸ் காலேஜ் தான் அவன் MBA முடித்தாங்க. எல்லாம் இங்கே தான் முடித்தாங்க. அவனுங்க எல்லாம் ஒரு IT கம்பெனியில் வேலை செய்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் முடியல, ரொம்ப கால் வலியாக இருக்குது. அதனால் நான் ஊரோட போகிற மாதிரி பசங்களை சொன்னால் எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. குழந்தைங்களை நம்ம விட்டு போகிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாரும் கவலையாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ஏரியாவோட யங்ஸ்டர்ஸுக்குமே ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்காகட்டும், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகட்டும், அவங்க உடனே வந்து தேடுற இடம். ஆமாம். பேக்கில் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கனால எல்லாம் விளையாடி எங்கிட்ட தான் வரும். எல்லாரும் நம்மகிட்ட நல்ல கம்பெனியாக இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே நம்மகிட்ட எல்லாம் பழகிறேன். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னால் முடியல. என்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. தனியாக இருக்கனால தான் நான் ஊரோட போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ மாஸ்டர் மிஸ் பண்ணுவீங்க இங்கே இருக்கக்கூடிய பசங்களை? எல்லாரையும் பொதுவாக எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது விட்டு போகிறதுக்கு. ஆனால் உடம்பு ஒத்துக்கலை, அதனால தான். உடம்பு ஒத்து வரனால. உடம்பு ஒத்துக்கலை. வயசு இன்னைக்கு 62 வயசு ஆக போகுது. நான் 16 வயசில் சென்னைக்கு வந்தேன். 16 வயசுலேருந்து இங்கே இருக்கேன். இதுக்கு முன்னாடி அங்கே நம்ம புண்ணியம்மன் கோயில் பக்கத்தில் அங்கே தான் டீ கடை வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 38 அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அங்கே தான் இருந்தேன். எல்லாருக்கும் எல்லா ஃபங்க்ஷன் நல்ல சாவு எல்லாத்துக்கும் நான் கலந்துக்குவோம். அவங்களோட ஆளாக தான் நான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா இதிலும் கலந்துருவோம். கல்யாணம்னாலும் நல்ல காரியம் இருந்தாலும் கெட்ட காரியம் எல்லாத்துக்குமே கலந்துக்குவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ச்சைசின்ற மாதிரிலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதனால உங்கள் வியாபாரம் அதனால பாதிப்பு கடை. என்னோட வியாபாரம் எனக்கு நான் ஊருக்குள்ளே இருக்கனால அந்த ஊர் வியாபாரம் தான் எனக்கு. ஆமாம், நான் என் கடை இல்லாத தான் அந்த பக்கம் முக்கால்வாசி பேரும் போவாங்க. அப்படிதான் எல்லாம் கடைன்னா கடைக்கு தான் வரும். எல்லாம் சாப்பிட்டு ஆமாம் இதுதான் இருக்காங்க. நாங்களும் உங்களை இந்த ஏரியா சார்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இல்லை, ஒரு சில நபர்கள் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் அறிமுகமாகி கடைசியில் நம்ம மூச்சு இருக்க வர அவங்களுடைய நினைவுகள் ஏதோ ஒரு மூலையில் நம்மளுடைய ஆழ் மனசில் நிலைச்சிருக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலையும் இருந்த நிறைய நபர்களில் இவரும் ஒருவர். ஆமாம், என்னையும் குழந்தைகள் தான் பார்த்துருக்காங்க. என்னோட ரொம்ப நண்பன். நான் அவர் மிஸ் பண்ணும்போது நான் ஊரில் இங்கே இல்லை, ஊரில் இருந்தேன். ரொம்ப சங்கடப்பட்டேன். அவர் மிஸ் ஆயிடுச்சு.